அடே என்னடா சொல்றீங்க? நம்ம அஜித் குமாரை வச்சு தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் வெளியே வரப்போதா? அதுவும் அக்டோபர் நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களா? என்னடா இது புது பொருளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோசியல் மீடியால இப்ப இதுதான் ஹாட் டாபிக்கா வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, குட் பேட் அக்லியோட வந்து இட்லி கடை வந்து வரப்போறது இல்லையா, இட்லி கடை தள்ளி போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஆனா இட்லி கடை தான் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவர போகுது அப்படின்ட்டு அவங்க தான் ஒரு 4 போஸ்டர் வெளியிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் டீசரோ ட்ரெய்லரோ அதை பத்தி எதுவுமே ஒண்ணுமே சொல்லல. ஒரு 4 போஸ்டர் விட்டாங்க. அந்த 4 போஸ்டருமே வந்து ராஜ்கிரண் கூடயும் இன்னும் அருண் விஜய் கூடயும் இப்படி இருந்தது. அதுல இருந்து அவங்க கிளீனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கே வர வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொன்னதுல இருந்து நம்ம தல அஜித்குமார் ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஒரு படி மேல போய் தலை வந்தா தள்ளிதான் போகணும், இல்லனா இட்லி கடையில நொறுக்கிடுவோம் அப்படின்னு தான் பயங்கரமா மீம்ஸ் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குட் பேட் அக்லி வந்து டீசர் வந்ததுல அங்க இந்த இட்லி கண்டை எல்லாம் தூக்கிட்டு போய் அங்கதான் சமாதி கட்டி பாட கட்டி அப்படி எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நியூஸ் இப்படி பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஏகே வச்சு வந்து இப்படி டைரக்ஷன் பண்ண போறாங்க. இது அக்டோபர் நவம்பர்ல வந்து இது ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் வேற அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வளம் வந்துகிட்டு இருக்கு. இது கன்ஃபார்மா யாரும் சொல்லல. ஒருவேளை அப்படி வந்து தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணாலும் அஜித்துக்கு அது சூட்டபிள் ஆகுமா என்னங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் பேட் அக்லியோட வந்து இட்லி கடை கிளாஸ் விடுறது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கே பிடிக்கல. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தனுஷ் சார் தயவுசெய்து இந்த இட்லி கடை படத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வேற விக்டர் இருக்கிறாரு, நம்ம அருண் விஜய் சார், அவரும் வந்து ஒரு சின்ன தலை மாதிரி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 இருந்து 1200 தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லா. அதுல அஜித்ங்கிறது வந்து பிக் ஸ்டார், எப்படினாலும் வந்து அதுல முக்காவாசி ஸ்கிரீன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடும். அதுல காவாசி தான் வந்து தனுஷ் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி தேவையில்லாம கிளாஸ் விடுறதுக்கு பதிலே தனுஷ் அவர்கள் தன்னோட இட்லி கடை படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து தனுஷ் ரசிகர் அவர்களே வந்து விரும்புறாங்க. அஜித் ரசிகர்களும் அதைத்தான் விரும்புவாங்க. அதனால குட் பேட் அக்லி வந்து சோலோவா ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லி வந்து சோலோவா ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. தனுஷ் வந்து உண்மையிலேயே ஏகே அவர்களை வச்சு படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை வந்து தனுஷ் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனல்லே நம்ம கன்ஃபார்மா சொல்லிடலாம். இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மாமே.